கோவில்பட்டியில் விடுமுறையில் பெற்றோருடன் கண்மாயில் குளிக்க சென்ற மாணவர்களை ஆசிரியர் தாக்கியதாகவும் சரியாக படிக்காத மாணவர்களை காலணியால் அடித்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெற்றோர் புகாரின் பின்னணி என்ன? செருப்பு காலெல்லாம் மிதிச்சான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. நான் பேரண்ட் பேசினாரு. ஸ்கூலுக்கு வரேன் சொன்னாங்க. செருப்பு கால்ட்ட மிதிச்சாங்களா? யாரை மிதிச்சாங்க? அப்படியா? எங்கள் ஹோம்ஒர்க் முடியலன்னு சொல்லி மிதிப்பாரா ஆளு? அவங்க தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஆஃபீஸரோட விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் நீங்கள் வெளியில் முடிச்சு விசாரிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேல நம்பியபுரம் கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 45 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 3 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அந்த பள்ளியில் பயின்று வந்த மாணவர்கள் 7 பேர் விடுமுறை தினத்தன்று தங்களது பெற்றோர்களுடன் அப்பகுதியில் உள்ள கண்மாய்க்கு குளிக்கச் சென்றனர். இந்த தகவல் பள்ளியில் பணியாற்றி வந்த ராதாகிருஷ்ணன் என்ற ஆசிரியருக்கு தெரிய வந்துள்ளது. உடனே மறுநாள் பள்ளிக்கு வந்த அந்த 7 மாணவர்களையும் அழைத்து கடுமையாக அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் ஆசிரியர் மீது தற்போது குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியர் அடித்ததால் தங்களது குழந்தைகளின் உடலில் தடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் மாணவர்களை காரணமின்றி அடித்த ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் செருப்பினை வைத்து மாணவர்களை அடிப்பதாகவும் ஆசிரியர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது, ஒரு ஆசிரியராக என்னுடைய கடமையை தான் செய்தேன் என கூறியுள்ளார். என் மீது என்னென்ன குற்றச்சாட்டுக்கள் கூறியுள்ளனர் என தனக்கு தெரியவில்லை என்றும் தனது வழக்கறிஞர் மூலமாக அவர்கள் கூறும் குற்றச்சாட்டுக்களை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். அது வேற மாதிரி ஒரு மோட்டிவ் போகுது. என்ன அது நான் பாத்துக்கிறேன். அது அவங்க செருப்பு வச்சு எந்த செருப்பு வச்சு அடிச்சேன் மத்த புள்ளைய சொல்லணும்ல. கல்வித்துறை விசாரணையில நடக்கும் சார். நான் கேக்குறது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. நான் என்ன சொல்றேன், நம்ம அனுமாருன்னு நெஞ்ச பொழந்தெல்லாம் காட்ட முடியாது சார். ஏன்னா டீச்சரா நான் என்னோட கடமையை செய்யறேன். ஏன்னா அதுல இந்த மாதிரி சில இடர்பாடுகள் எதனால வந்ததுன்னு எனக்கே இன்னும் தெரியல. ஏன்னா அதனால நான் ஒரு 2 கட்ட மனநிலைமையிலதான் இப்ப இருக்கேன். பயங்கர ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். நேரம் நம்ம பேசினா சரியா வராது. இதற்கிடையில் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விடுமுறையில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. பிள்ளைங்க படிக்கல அப்படின்னா செருப்பு காலோட பிள்ளைகளை எட்டி அடி வாங்கியிருக்காங்க. அது இன்னைக்கு கேட்கிறப்பதான் பிள்ளைங்க சொல்றாங்க, படிக்கல அப்படின்னா ஒரு குழந்தைகளை அடிக்கிற விதமா தான் அடிக்கணும். செருப்பு காலத்தை அடிக்கிறது இதெல்லாம் முறையில்ல. பெற்றோர்களின் குற்றச்சாட்டினை தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் ஆசிரியர் ராதாகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார்.